வணக்கம். நமக்குள் இருக்கும் வலியை, துக்கத்தை, காயங்களை மாற்றிக்கொள்வதற்கு, குணப்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கு. இதற்கு முன்னாடி சர்க்காசம் குறித்து பேசியிருக்கேன். அந்த காணொளியை பார்த்தீங்கன்னா, அது ஒரு குரூரமான ஒரு நகைச்சுவை. அதை போன்றது தான் மர்ஃபியின் விதி. ஆனால் இது ரொம்பவும் சுவாரஸ்யமானது. இப்போது நம்ம என்ன முயன்றாலும் சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. ஒரு சின்ன நிகழ்வு. தளபதி திரைப்படம் இங்கே கனடாவில் டொராண்டோவில் வெளியிடப்பட்ட போது மக்கள் கூட்டம் அலைமோதி பெரிய அமளிதுமளியாகி போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்களாமா. அப்போது போலீஸ்காரங்களுக்கு ஒன்றும் புரியலை. என்னடா அது சினிமா பார்க்க வர ஜாலியாக இருக்கிறதுக்காக வர்றது, இந்த இடத்துல என்னடா பிரச்சனைன்ட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரகல் நடந்துகிட்ருக்கு. இவங்க பார்க்குறாங்க. இது சீனை பார்த்துட்டு ஒருத்தட்ட கேட்குறாங்க, தமிழ்கார்ட்ட, யாருங்க அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் தான் எங்கள் தமிழ்நாட்டு ஜேம்ஸ் பாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு அவர் ஜேம்ஸ் பாண்டு மாதிரி இருப்பாங்க. ஜேம்ஸ் பாண்டு பிறந்து வந்த நாட்டில் என்ன நடப்பாங்க. நம்முடைய பார்வை அப்படி இருக்குது இல்லையா? இப்போ அதை போல் நம்முடைய பார்வையை நம்ம மாற்றிக்கிட்டாலே சில பிரச்சனைகளை நாம் தவிர்க்க முடியும், துக்கத்திலிருந்தும் விலக முடியும். அப்போது அதற்கு உதவக்கூடியது இந்த மர்ஃபியின் விதிகள்னு. இது சர்க்காசம் போன்றது தான், ரொம்ப கொஞ்சம் புத்திசாலித்தனமாக உருவாக்கப்படுவது. ஆனால் அதை போன்ற எதிர்மறையானது கிடையாது. இது ரொம்பவும் நேரடியானது, ரொம்பவும் சுவாரஸ்யமானது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மர்ஃபியின் விதிகளை. நான் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நானும் நிறைய மர்ஃபியின் விதிகளை உருவாக்கியிருக்கேன். அதற்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. படிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில விதிகள் நம்மளுக்கு புரிந்தாலே நம்ம வாழ்நாள் முழுக்க அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ எனக்கு பிடித்த மர்ஃபியின் விதிகளில் ஒன்று நீங்கள் பயிற்சி மருத்துவராக இருந்தால் நீங்கள் தவறு செய்யும் முதல் நோயாளி ஒரு வக்கீலாக இருக்கவே வாய்ப்பு அதிகம். நீங்கள் பயிற்சி மருத்துவராக இருந்தால் நீங்கள் தவறு செய்யும் முதல் நோயாளி ஒரு வக்கீலாக இருப்பதே வாய்ப்பு அதிகம். ஏன்னா மேலை நாடுகளில் இன்றைக்கு பலரும் மருத்துவராக விரும்புவது கிடையாது. என்ன காரணம்னா, அதுக்கு 7-8 வருஷம் படிக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும். அப்புறமா ஓரளவு பேர் கிடச்சிச்சுன்னா நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் அதே சமயம் நாம் எழுதித்தரும் மருந்தால் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, சிக்கல் உருவாச்சு அப்படின்னா அவங்க நம்மளால கேஸ் போட்டு நம்முடைய சொத்தெல்லாம் பிடுங்கிடலாம். அந்த மாதிரிலாம் கூட நிகழ்வுகள் நடக்குது. அதை சூ பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா கோர்ட்டுக்கு போயிடுவாங்க இங்கே ஆகுன்னா. அப்போ மருத்துவர்கள் பலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. ஏன்னா நோயாளியை குணப்படுத்துறது ஒரு விஷயம், அதை சரியாக குணப்படுத்தணும், அவன் அதை சரியாக எடுத்துக்கொள்ளணும். தமிழ்நாட்டு ஜேம்ஸ் பாண்டு சொன்ன மாதிரி நாம் கொடுக்குற மருந்து அவன் தப்பாக சாப்பிட்டுட்டு நீ எனக்கு சரியாக சொல்லித்தரலன்னு கேஸ் போட்டால், உதாரணத்துக்கு ஒரு நிகழ்வு, இப்போ நீங்கள் காரெல்லாம் தானாகவே ஓட்டிகிட்டு போகிற காரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அது உருவாக்கப்பட்ட புதுசில் அதை போல் ஒரு வேன் ஒன்று வந்திருக்கு. அந்த வேனில் ஒருத்தர் அதே மாதிரி அதை ஓட்டிட்டு அந்த ஆட்டோ பைலட்டு சொல்லுவாங்க. அது தானாக என்ன பண்ணுன்னா, அந்த வேகத்தை அப்படியே போயிட்டுருக்கும். நீங்கள் 80 கிலோமீட்டரில் அதை செட் பண்ணிட்டீங்கன்னா அது 80 கிலோமீட்டர் வேகத்துக்கு போயிட்டுருக்கும். நாம் கூட இருந்து ஸ்டீரிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போகணும். நம்ம ஆக்சிலேட்டரில் கால் வைக்க வேண்டாம், அவ்வளவுதான். அதை சரியாக புரிஞ்சிக்காமல் அது ஆட்டோ பைலட்டுன்னொன்னே அவர் தானாக ஓட்டு போயிடும்னு நினச்சிட்டு அவர் வேனுக்கு பின்னாடியே காஃபி மிஷின்லாம் வச்சுருக்காரு. வேனை விட்டுட்டு இவர் காஃபி போட போயிருக்காரு. அந்த நேரத்தில் வேன் ஆக்சிடெண்ட் ஆகி இவர் அந்த வேனை விற்ற அந்த டீலர் மேலே கேஸை போட்டு, அவங்க எனக்கு வேனை விற்ற போது இந்த ஆட்டோ பைலட்னா என்னென்னு ஒழுங்காக எனக்கு விளக்கலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா பைலட்டுனா என்ன அர்த்தம்? ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க பைலட்டு. ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க வானத்தில் போயிடுச்சுன்னா வானத்தில் ஏதாவது வருமா என்ன, இடிக்கவா போகுது, அதுவே போய்கிட்டு இருக்கும். அப்போ ஆட்டோ பைலட்னா அப்படி தானே போகணும்னு சொல்லி இவர் வாதாடி ஜெயிச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்க. அவன் சாதாரண ஒரு கார் சேல்ஸ்மேனு.
அவன் கோடிக்கணக்கில் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டி வந்தது. அவனா கொடுப்பான், அந்த கம்பெனி தான் கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது போன்ற சின்ன விஷயங்களையும் தவறாக புரிந்து கொண்டு பெரிய பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான சூழல் இன்று இருக்குது. அதை தான் அது சொல்லுது. நீங்கள் பயிற்சி மருத்துவராக இருந்தோம்னா நம்மளுக்கு நிறைய தெரியாது, கற்றுக்குட்டியாக தான் இருப்போம். நம்ம முதல் நோயாளியை நம்ம ட்ரீட் பண்ணோம், நம்மளுக்கும் பயமாக இருக்கும், பதற்றமாக இருக்கும். அப்போ தப்பு நடந்துச்சு அப்படின்னா அவர் வக்கீலாக இருந்தால் அவர் இன்னொரு வக்கீலை தேடிட்டு போக வேண்டாம், அவரே நம்மளை கேஸ் போட்டு நேரடியாக நம்மளுக்கு பிடிச்சி கொண்டு போயிடுவார். ஸோ இது ஒரு அழகான ஒரு முரண், புரியுது இல்லையா? அதை தான் அந்த சொல்லுது. ஏன்னா அது நம்மளுக்குள்ள அந்த பதட்டம் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். நம்ம புதுசாக ஒன்று முயற்சி செய்கிறோம், புதிய இடத்துக்கு போகிறோம்னா ஒரு பயமும் பதற்றமும் இருக்கும். அது இயல்பு தான். மருத்துவராக இருந்தாலும் சரி, அது அனுபவம் கூட கூட தான் அது குறையும். அப்போது இதை போன்ற விஷயங்களை தான் இந்த மர்ஃபியின் விதி சொல்லும். இப்போது இன்னொரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மர்ஃபியின் விதி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அதாவது நான் தமிழ் படுத்தி சொல்கிறேன். அதை ரொட்டியில் வந்து நீங்கள் வெண்ணெய் தடவும் போது வெண்ணெய் தடவப்பட்ட பகுதி கார்பெட்டில் விழுவதுக்கான சாத்தியக்கூறு அந்த கார்பெட்டு எவ்வளவு விலை அதிகமானதுங்கிறத பொறுத்தது. திருப்பியும் சொல்கிறேன். ரொட்டியில் வெண்ணெய் தடவும் போது வெண்ணெய் தடவப்பட்ட பகுதி கார்பெட்டில் விழுவதற்கான சாத்தியக்கூறு அந்த கார்பெட் எவ்வளவு விலை உயர்ந்ததுங்கிறதை பொறுத்தது. அதாவது ரொட்டியில் வெண்ணெய் தடவுனா 2 பக்கம்தான் இருக்கும் இல்லையா? இந்த பக்கம் தடவும், இல்லை அந்த பக்கம் தடவும். அது கீழே விழுந்துச்சுன்னா ஒன்று இந்த பக்கம் விழுகும், வெண்ணெய் தடவப்பட்ட விழுகும், இல்லை வெண்ணெய் தடவப்படாத பக்கம் விழுகும். அது நம்ம கையில் கிடையாது. அது சொல்கிறது என்னென்னா, வெண்ணெய் தடவப்பட்ட பக்கம் விழுகிறதுக்கான வாய்ப்பு அந்த கார்பெட் விலை அதிகமாக இருந்ததுன்னா அது விழுகும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு நுட்பமான ஒரு புத்திசாலித்தனமான வார்த்தை விளையாட்டுன்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமானது. புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா சிரிப்பு வரும். இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சர்க்காசத்தை விட்ட வேறு கோணத்தில் அணுகுவது. ஆனால் சர்க்காசம்ங்கும் போது வேறு ஒரு தனி மனிதர் அதில் பங்கு கொள்வார். ஏன்னா நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், காக்கா நம்ம மேலே எச்சம் போட்டுது அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? காக்காவை திட்ட முடியுமா? அது மேலே கேஸ் போட முடியுமா? வேறு வழியே கிடையாது. அதே சமயம் வேறு ஒருத்தங்க மாடியிலிருந்து குப்பையை நம்ம மேலே போட்டாங்கன்னா நம்ம அவங்க மேலே கேஸ் போட முடியும் இல்லையா? இப்போ சர்க்காசம்ங்கிறது அந்த மாதிரி. ஒரு மனிதர் நம்மளை காயப்படுத்திட்டாரு, இல்லை நாம் அவரை எதிர்கொள்ளணும் அப்படின்னா சர்க்காசத்தை பயன்படுத்துவோம். யாரையுமே குற்றம் சொல்ல முடியலன்னா என்ன பண்ணுறது? அந்த இடத்துல இந்த மர்ஃபியின் விதிகள் உதவிக்கு வரும். சர்க்காசத்தை விட ரொம்ப எளிமையானது, ஆனால் இது பெரும்பாலும் வார்த்தைகளால் ஆனது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த நுட்பம் புரிஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் இதை பற்றி தனியாக புத்தகங்கள்லாம் வாங்கி வச்சு இது மர்ஃபியின் விதிகளை நான் தொகுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாக. இப்போது இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த இணைப்பில் போனீங்கன்னா நான் உருவாக்கின அந்த மர்ஃபியின் விதிகளை நீங்கள் படித்து பார்க்கலாம். எளிமையானது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வாசித்து பாருங்கள். சர்க்காசத்தில் நான் விரிவாக பேசிட்டேன், துக்கம் அது இதுன்னு எங்கெல்லாமோ போயிட்டேன். இது ஒரு ஜாலியான பதிவு. எல்லா நேரத்தையும் நம்ம துக்கமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற துக்கத்தை நாம் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தாலே நமக்குள்ளே மகிழ்ச்சி வந்துடும். இப்போ அந்த காணொலியை பதிவு செஞ்ச உடனே பெரிய ஆறுதல் எனக்கு உணர்ந்தேன் நான். அதனால தான் உடனே இது பதிவு செஞ்சு வெளியிடுறேன். அதை அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரிதல்கள் கிடைக்கும். அது இல்லாட்டியும் இதை பாருங்கள். இது ரொம்ப மகிழ்ச்சி தருவது, உங்களுக்கு குதூகலம் தரக்கூடியது. மறக்காமல் அந்த இணைப்பையும் நீங்கள் போய் பாருங்கள். அந்த விதிகளை படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு. தொடர்ந்து வேறு கோணங்களில் இதை பார்க்கலாம். ஏன்னா நம்ம துக்கத்தை எதிர்கொள்வதற்கு நமக்கு பல்வேறு வழிமுறைகள் வேணும். இன்னும் விரிவாக பேசலாம். நன்றி.